இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறதான காரியம், தேவனுக்கு மேலாக எதையுமே கனப்படுத்தக்கூடாது. டோன்ட் ஹானர் எனிதிங் அபவ் காட். இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நிறைய நன்மைகள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் எதுவுமே தேவனுக்கு மேலான மதிப்பும் மரியாதையும் கனமும் நம்மிடத்திலிருந்து எடுக்கக்கூடாது. நாம் எதுக்குமே கொடுக்கக்கூடாது. அப்படி நாம் செய்வது தேவனுக்கு பிரியமானதல்ல. அது தேவனுக்கு விரோதமான பாவமாக, அது நம்முடைய வாழ்க்கையில் தேவ கோபத்திற்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏலி இஸ்ரவேலில் ஆசாரியனாயிருந்த ஒரு முக்கியமான நபர். இந்த ஏலி தீர்க்கதரிசி ஆசாரியனாக இருக்கிற நாட்களில் தான் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினது, சவுல் ராஜாவானது இந்த காலகட்டம். இந்த ஏலியுடைய நாட்களில் தான் சாமுவேல் சின்ன பிள்ளையாக தேவாலயத்தில் அன்னாள் மூலமாக கர்த்தருக்கு அவன் அர்ப்பணிக்கப்பட்டவனாக தேவாலயத்தில் கொண்டு விடப்பட்டவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஏலி ஆசாரியனாக தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய ஆலயத்தில் செய்கிறவனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அவன் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் அவன் தோல்வி அடைந்தான் என்பதை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அது கர்த்தருக்கு முன்பாக தேவ கோபத்துக்கு ஆளாகப்படுகிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுத்தி தந்த நம்ம பார்க்க முடியும். 27வது வசனத்தில், தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு என் பிதாவின் வீட்டுக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா என்று நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு நான் ஏலியை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றின் மத்தியில் எனக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக என் பிதாவின் வீட்டாருக்கு என்று இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்னின்று தேவனுடைய அந்த பலிபீடத்தில் பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு நடத்தும்படியாக நான் ஏலியை தெரிந்து கொண்டேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஏலி கர்த்தரால் கர்த்தருடைய காரியத்திற்கென்று விசேஷித்த விதமாக ஆசாரியனாக அழைக்கப்பட்டவனாக, மற்றவரிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாகவும், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாகவும் அவரை ஆராதிக்கும்படியாகவும் நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் தேவன் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்கிற அந்த பாக்கியத்தை, அந்த மேன்மையை நாம் விசுவாசித்து சந்தோஷப்படும் போது, அதோடு கூட நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கென்று நம்முடைய செயல்களில் எல்லாம் வித்தியாசமான பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து கண்டுகொள்ள முடியும். 29வது வசனத்தில், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு
உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன் என்கிறார். 7 இடத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசி பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த செய்தி என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னவென்றால், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். You are honoring your children more than me. ஏலியை கடிந்து கொண்டதான ஒரு காரியம். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தாதபடி, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயத்திலே வளர்க்காதபடி அவர்கள் எருசலேம் தேவாலயத்திலிருந்து மிக தீமையான கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். பலி செலுத்துகிறதுல மேன்மையானவைகளை எடுத்து தங்களுக்கு புசிப்பதும், ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை, பலிபீடத்தையும் பலிகளையும் கனவீனப்படுத்துகிறதான காரியத்தில் ஈடுபட்ட போது ஏலி செய்த பெரிய தப்பு என்னவென்றால், அவர்களை கண்டிக்காமலும் தண்டிக்காமலும் விட்டுவிட்டான். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவனிடத்தில் கேட்கிறாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான இடத்தை, கனத்தை, மரியாதையை நம்ம வேற யாருக்குமே கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் எல்லாருக்குமே அன்புக்கும், பிள்ளைகளுடைய காரியங்கள், இந்த பிள்ளைகள் என்று சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உயர்ந்தவர்கள், மேன்மையான கருதப்படுகிறவர்கள். ஆனால் கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது, கர்த்தருடைய காரியங்களில் நம்முடைய பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுதல், அவைகளுக்கு முதலிடம் கொடுக்க பண்ணுதல், அவைகளுக்கு அவங்க முதலிடம் கொடுக்காத போது அவர்களை கண்டித்தல், தண்டித்தல், சிட்சித்து அவங்கள கர்த்தருடைய காரியத்திற்கான கனத்தை அவங்க கொடுக்கும்படியாக நம்ம நடத்துவது தேவனுடைய பார்வையில் தேவன் நம்மிடத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து தெளிவாக நாம் பார்க்க முடியும். இங்க பார்க்கும்போது இந்த 29வது வசனத்துல, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். ஏலியனுடைய பிள்ளைகள் பலிபீடத்துல கொண்டு வந்ததான கர்த்தருக்கென்று கொண்டு வந்ததான காணிக்கைகள், அங்கே பலிகளை அவங்க கனவீனமாக, அற்பமாக நினைத்து அவிதமாக நடத்தினது கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் துக்கமான, தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய, தேவன் விரும்பப்படக்கூடிய காரியம் இல்லாததாக இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். பிள்ளைகள் மாத்திரமல்ல, சிலர் தங்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம், தங்களுடைய பதவிக்கு முக்கியத்துவம், தங்களுடைய உலக பிரகாரமான எந்த காரியத்திற்கும் கர்த்தருக்கு மேலான கனத்தை, இடத்தை நான் கொடுப்போமே ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அது தேவனுடைய கோபத்திற்கு உட்படுத்ததாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை தெளிவான நல்லொழுக்கம் உள்ளவர்களாக டிசிப்ளின் பண்ணல. அவங்கள தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டித்து ஒழுங்குபடுத்தி முக்கியத்துவங்களை, தெய்வீக முக்கியத்துவங்களை, தேவன் விரும்புகிற மேன்மையான காரியங்களை அவர்களுக்கு புரிய வைத்து அதை அவர்களை செய்யும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காதவனாக, அதை குறித்து கண்டுகொள்ளாதவனாக இருந்திருக்கிறான். ஏலி
தேவனை முதலிடத்தில் வைத்து தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் கனத்தையும் மேன்மையும் கொடுக்காதவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். 30வது வசனத்தை நாம் ஒரு வாசிப்போம். அதாவது இந்த பகுதி வெரி லிட்ரலா கிளியர் கட் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிடத்துல மேன்மையான கனத்தை, நாம் அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறாரு. நாம் கர்த்தருக்கு கனத்தை கொடுத்தா, மகிமையை கொடுத்தா, மேன்மையை கொடுத்தா நாமும் கனம் பண்ணப்படுவோம், கர்த்தரால் கனம் பண்ணப்படுவோம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லாதபடி மிக தெளிவாக ஏலிக்கு சொல்லப்பட்டதான காரியத்தை நாம் இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஏலிகிட்ட சொல்லுகிறாரு, உன் வீட்டாரும் உன் இனத்தாரும் எப்போதும் எனக்கு முன்பாக நடந்து கொள்வார்கள் என்று நான் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. எனக்கு முன்பாக என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய காரியங்கள் என்னுடைய குடும்பம் முதன்மையானதாக இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தும் இனி அது தூரமாய் இருப்பதாக. நீ என்னை கனப்படுத்தபடியினால அது உனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுத்தப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு கனத்தையும் முதலிடத்தையும் கொடுப்பது எப்படி? கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுப்பது தான். இன்றைக்கு கிறிஸ்துவேசுவிலே விசுவாசமாயிருக்கிற நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கிறிஸ்து அவருடைய சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்படுவதற்கு. இன்றைக்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான ஆவிக்குரிய சபை தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, the house of God. சபையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் எழுதும்போது சபை கர்த்தருடைய வீடும் சத்தியத்திற்கு தூணுமாயிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சபை காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க வேண்டும். விசுவாச குடும்பங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். எப்படி? அவர்களது விசாரிக்கிறதுல, அவர்களுக்கு பணிவிடை செய்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல. விசுவாசிகளாக நம்முடைய சபையில ஒன்றிணைக்கப்பட்ட அவயவங்களாகிய அங்கத்தினர்களை விசாரித்தல், உபசரித்தல், ஜெபித்தல், கனம் பண்ணுதல், முக்கியத்துவம் கொடுத்தல், இவைகளின் மூலமாக நாம் இன்றைக்கு கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். யார் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து நம்ம தாழ்த்தி பணிவிடையை செய்கிறோமோ, சபை காரியங்களை நம்ம பணிவிடை செய்கிறோமோ, அவர்கள்
தேவனால் கனமும் மேன்மையான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 50வது அதிகாரம் 22, 23 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 50வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று. வழிகளை செவ்வைப்படுத்துவதென்று நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு விருப்பமான பாதையில கர்த்தருக்கு செவ்வையான விதத்தில் சரி செய்து கொள்ளுதல். ஏலி தன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்த மறந்து போனான். தன்னுடைய பிள்ளைகளுடைய வழிகளை செவ்வைப்படுத்த சரி செய்ய சீர்திருத்த மறந்து போனான், விட்டுவிட்டான். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். மல்கியா 2வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை உள்ள வசனங்கள். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் விட்டு போய் விலகி போன காரியத்தை குறித்து மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே எச்சரிக்கப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால், வேதத்தை குறித்து பட்சபாதம் என்று சொல்லும் போது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்களை கட்டளைகளையும் இலகுவாக எடுத்து அவைகளை மீறி தங்களுடைய மன எண்ணங்கள், அதில் மன ஓட்டங்களையும் தங்களுக்கு விருப்பமான காரியங்களையும் அதற்குள்ள புகுத்தி தங்களுக்கு ஏற்ற விதமான ஒரு வாழ்க்கையை, மாம்சத்தையும் உலகத்தையும் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அந்த இடத்துல சொல்கிறார், நானும் உங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன் என்று சொல்லுகிறாரு. எல்லா ஜனத்துக்கு முன்பாக அசட்டை பண்ணப்பட்டவர்களாக, தாழ்மைப்படுத்தப்பட்டவர்களாக, humiliated by God. இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல், the people of Israel, many times humiliated by God because of their ignorance to God and His teachings. கர்த்தருக்கும் கர்த்தருடைய தெளிவான வேத உண்மைகளையும் சாதாரணமாக இலகுவாக எடுத்து விட்டபடியினால கர்த்தர் அவர்களை மற்றவருடைய கையில் அவமானங்களுக்கும், அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களாக, அவர் கைவிடப்பட்டவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். அநேக வேளைகளில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடும் போது நாம் உடனே நாம் விரும்புகிறபடி நம்முடைய வேலையில் ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும், நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராக, மாறாதவராக நம்முடைய தலைமுறைகளை, நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் எந்த காரியங்களில் எவ்வளவுக்கு கர்த்தருக்கு இடமும் கர்த்தருக்காக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து பணிவிடை செய்து நெருக்கங்களையும் அவமானங்களையும் சகிக்கிறோமோ அதற்கான பலன்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தலைமுறையுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து நம்மை கனப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. 31வது வசனத்தை ஒரு வாசிப்போம். தீர்க்கதரிசி ஏலியினுடைய சன்னதிக்கு நேராக அவங்களுடைய பாவத்து நிமித்தம், தேவனுடைய காரியங்களை கனவீனப்படுத்த நிமித்தம் வருகிறதான அங்கே
சாபத்தை அங்கே சொல்லுகிறாரு, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். அதாவது உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வாரிசுகளில் முதிர் வயதுடையவர்கள் இல்லாமல் போவார்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய சன்னதியில் வருகிற இளம் வயதிலேயே அவர்கள் இறந்து போவார்கள். இளம் வயதிலேயே அவர்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கிற அந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய கருத்தில் தேவ கோபத்திற்கு ஆளாக்கப்படுவது என்பது மிக கடுமையான காரியம். அதை யாருமே இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டுடைய அவர்களுக்கு சொன்ன அந்த உண்மையின்படியே ஏலியனுடைய 2 பிள்ளைகளாகிய ஒப்பினே அண்ட் பினேகாஸ் என்பவர்கள் அங்கே கொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 11 மற்றும் 17வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஸோ இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஏலியனுடைய குமாரர்களாகிய ஒப்பினியும் பினேகாசும் அங்கே இறந்து போனார்கள், இளம் வயதில் இறந்து போனார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். எப்போதுமே தேவனுடைய ஜனங்களுடைய தோல்வி தேவனுக்கும் தோல்வியாக மாறுகிறது. தேவனுடைய ஜனங்கள் அசட்டை பண்ணப்படும் போது, அவமானப்படும் போது அது தேவனுக்கும் அது அசட்டையாக, தேவனுடைய கனவீனமாக அது மாறுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் இறந்து போனது மட்டுமல்ல, தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றார்கள். அங்கே கர்த்தருடைய பெட்டியும் பகைஞர்களால் பிடிபட்டு போயிற்று, அவமானத்திற்கு வைக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவது கிறிஸ்தவர்களால் தான் அதிகமாக. அதிலும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக அறிந்த விசுவாசிகள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும், பிள்ளைகளாக இருக்கிற ஜனங்களும் கூட மாம்ச பலவீனத்தினால, உலகத்தினுடைய தூண்டுதல்களினால், நம்முடைய சுயத்தினால அநேக தீமைகளையும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை நம்முடைய வாழ்க்கைகளை செய்யும் போது அது நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த கனவீனத்தையும் மிகுந்த அவமானத்தையும் கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அது நிமித்தமாக நாம் நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாய் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறோம் என்று புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். மீண்டும் அவரை துக்கப்படுத்துகிறோம், அவரை வேதனைப்படுத்துகிறோம், அவரை காயப்படுத்துகிறோம் நம்முடைய பாவங்களின் நிமித்தம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய கனவீனமான காரியங்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லாத காரியங்கள் நமக்கும் தீமையும் அவமானத்தையும் நம்முடைய இரட்சகரும் தேவனுமாகிய கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுடைய நாமத்திற்கும்
அது தீமையையும் மிகுந்த துக்கத்தையும் கொண்டு வருவதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஒப்பினையும் பினேகாஸ் என்னும் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே சாவார்கள். எப்படி தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஏழு இடத்துல சொன்னாலும் அதே போல ஒரே நாள் ஒரே இடத்துல அவருடைய 2 குமாரர்களும் இறந்து போனார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ரெண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரம் 35வது வசனம். இல்லையா? ஒன்று ராஜாக்கள் 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள் ஒரு வாசிப்போம். ரெண்டு ராஜாக்கள் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 26-27 வசனங்கள். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவனாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். 27 கூட. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். இங்கே நாம் பார்க்கும்போது ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஏலியின் வீட்டை குறித்து சொன்ன வார்த்தை அவ்விதமாகவே நிறைவேறினது என்பதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது சீதேக் என்பவன் ஏலியினுடைய அந்த சந்ததியிலே ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். 36வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 36வது வசனம். ஒன்று சாமுவேல் 2:36. இங்கே பார்க்கும்போது ஏலியனுடைய குடும்பத்தில் மீதி இருக்கிறவர்களுடைய சந்ததியில் உள்ளவங்க எப்படி வருநாட்களில் கஷ்டப்படுவார்கள், ஆண்டவருடைய காரியத்தை கனவீனப்படுத்துறதுனால
தேவனால் அவர்கள் கைவிடப்படும் போது அவங்களுடைய வருங்காலம், அந்த பிள்ளைகளுடைய தலைமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இங்கே பார்க்கும்போது உன் வீட்டாரில் மீதி இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறான் என்றார். ஏலியினுடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் கர்த்தருடைய பலிகள் செலுத்தப்பட்ட பின்பு அதனுடைய காணிக்கைகளுடைய முதன்மையானவைகளை எடுத்து அந்த பலி சொல்லப்பட்ட அந்த இறைச்சி அப்பங்களுடைய மேன்மையானதை அவங்க எடுத்து சாப்பிட்டது மாத்திரமில்லாமல் அவைகளை மிகவும் சாதாரணமாக கனவீனமான முறையில் அவைகளை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அவ்விதமாக ஒரு கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லாதபடி ஒரு தேவனுடைய அந்த ஆலயத்தினுடைய பொருட்களையும் காணிக்கையின் பொருட்களையும் கனவீனப்படுத்துகிறபடியினால கடைசியில் அவங்க எந்த விதமாக ஒரு அப்பத்துண்டிற்காக பசியை தீர்த்து கொள்வதற்காக அங்கு ஏலியுடைய பொறுப்பிலிருந்து தள்ளப்பட்டு சீதைக்கு அங்கே ஆசாரியன் நியமிக்கப்பட்டான். அதற்கு பின்பு ஆசாரியரிடத்தில் வந்த இடத்துல எங்களை ஒரு சின்ன வேலையில் சேர்த்து கொள்ளும், ஆசாரிய பணியில் சின்ன இடத்துல சேர்த்து கொள்ளும், அது நிமித்தம் எங்களுக்கு ஒரு அப்பத்துண்டாவது எங்களுடைய பசி ஆறுவதற்கு கொஞ்சமாவது எங்களுக்கு கிடைக்க பண்ணும் என்று அவரிடத்தில் கெஞ்சுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் செய்கிற காரியங்களை மிகவும் தெய்வ பயத்தோடு உயர்வாக எண்ணி மேன்மையானதாக எண்ணி நாம் அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவருடைய மேன்மையான காரியம் ஒரு இன்ஸ்டிடியூஷன், த பிளஸட் ஆர்டைன் இன்ஸ்டிடியூஷன் வந்து சர்ச், சபை காரியங்களில் நம்ம செயல்படுவது என்பது முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அர்ப்பணத்தோடு தாழ்மையோடு பணிவிடையோடு கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பணிவிடை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். சபையில் அநேக விசுவாசிகள் பலர் இருக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள், குறைவுகள், நாம் விரும்பப்படாத சில காரியங்கள் சபையில் இருக்கும். நாம் வேத வசனத்தின் மூலமாக அவைகளை சரி செய்ய முடியும், சரி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமானால் நாம் அதை மிகவும் பொறுமையோடு தாழ்மையோடு அன்போடு ஜெபத்தோடு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவி நமக்கு வைத்திருக்கிற மாதிரி என்ன? தாழ்மையை கற்றுத்தருகிறார், பணிவிடையை கற்றுத்தருகிறார். ஆண்டவருடைய காரியங்களுடைய முக்கியத்துவங்கள் அதை நாம் புரிந்து அந்த காரியத்தில் நாம் நம்மை முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய காரியங்களை மேன்மையானதாக எண்ணி அவைகளை செய்ய வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமுமாய் இருக்கிறது. மிக தெளிவாக இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய காரியங்களை ஒருபோதுமே சாதாரணமாகவோ இலகுவானதாகவோ நம்ம எடுத்துவிடக்கூடாது. உலகத்தில் அநேக மக்கள் அவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் உலக மனிதர்களையும் மற்றவர்களையும் பார்க்கக்கூடாது. நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பாக வைத்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அவருடைய உண்மையிலே உணர்ந்தவர்களாக, நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லா காரியங்களும் நாம் கர்த்தருக்கு முன்னிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் கர்த்தருடைய தாமதத்தை
ஆண்டவர் சில காரியங்களை குறித்து பொறுமையாக இருக்கும்போது, சிலர் கர்த்தருடைய காரியங்களை அவமானம் பண்ணி கனவீனப்படுத்தி அவர்களுக்கு ஒன்று நடக்காமல் இருக்கும்போது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போது, நாம் நினைக்கிற விதமாக ஒன்று நடக்காத போகும்போது, ஏதோ கர்த்தர் இதை காணவில்லை, கர்த்தருக்கு முன்பாக இதை குறித்து நாம் அக்கௌண்டபிள் இல்லை அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளுவோம். அப்படி ஒரு நாளுமே நினைத்து கொள்ள வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து நிருபத்துக்கு எழுதும்போது கலாத்து சபைக்கு விசுவாசிகளுக்கு சொன்ன அந்த அருமையான எச்சரிப்பின் வார்த்தையை நாம் நமக்கு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. அதில் இன்னும் அதிகமாக சொன்னா, ஏமாந்து விடாதிருங்கள், ஏமாற்றப்படாதிருங்கள். எந்த விஷயத்துல நாம் நம்முடைய கிரியைகளுக்கு நம்முடைய செயல்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் இல்லை, ஆனப்படினால் நான் எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன், நம்முடைய தாழ்மைக்கும் பணிவிடைக்கும் அன்பிற்கு அர்ப்பணத்திற்கும் நாம் சபையில ஒருமனப்பாட்டதையும் ஐக்கியத்தையும் அன்பையும் பணிவிடையும் உருவாக்குகிறவர்களாக அதற்கென்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று செயல்பட காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு அதற்கான மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் கர்த்தர் தருவார். தலைமுறைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை தாமதமாகி நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே வாசம் பண்ணுமே, ஆனால் நாம் அவர்களுக்கு வைத்து போகிற சம்பாத்தியம் பொக்கிஷம் கர்த்தருக்கு முன்பாக நாம் அவரை கனப்படுத்தி வாழ்வது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை இந்த இடத்துல உலகத்தில் செய்வது, கர்த்தருக்கென்று சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது எவ்வளவு மேன்மையான காரியம் என்பது நம்முடைய புத்திக்கும் கண்களுக்கும் எட்டாதவைகள். ஒரு மனிதனை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளால் நடத்துவோமே ஆனால், ரட்சிப்பின் விசுவாசத்துக்கு நேராக நடத்துவோமே ஆனால், அது எவ்வளவு பெரிய தாக்கங்களை, எவ்வளவு ஜனங்களை கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் கொண்டு வர முடியும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது. அநேக வேளைகளில் ஒருவருடைய ரட்சிப்பு ஒரு தேசத்தினுடைய எழுப்புதலை உருவாக்கி இருக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தது உலகமெங்குக்கும் வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு அது கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவர் ஆண்டவருக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டை கரத்திலே ஒரு பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக மாற்றப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கங்கள் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நடக்கும் என்பது அது எண்ணி முடியாத காரியம், அது சொல்லி முடியாத காரியங்கள். அது வேதமும் சரித்திரமும் நமக்கு அது அநேக காரியங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் நம்முடைய வாழுகிற சமூகத்தில் கர்த்தருக்கென்று சாதகமான தாக்கங்களை ஏற்படுத்துவோம். சபையில் நம்ம எல்லாருக்கும் முன்பாக மாதிரியாக இருப்போம். எல்லாருக்கும் முன்பாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள காரியங்களை செய்வோம். எல்லாருக்கும் பிரியமாக இருக்கிற காரியங்களை செய்வோம். எல்லாருக்கும் முன்பாக பணிவிடை செய்வோம் கர்த்தரை நினைத்து. அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும்
மிகுந்த கனத்தையும் மிகுந்த மேன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் இருந்தவாறே கண்களை மூடி நம்மை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து, நாம் இன்றைக்கு கர்த்தரால் அவருடைய வார்த்தையின்படி எச்சரிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நேராக மனம் திரும்புவோம்.